டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் லைன்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒர்க் ஆகுமா, இல்லை எப்படி அதை யூஸ் பண்ணுறது, அது என்ன தான் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ஒன்றும் இல்லைங்க. ட்ரெண்ட் லைன்னா எந்த ட்ரெண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் டைம், ஸோ 1 2 இந்த மாரி 3வது வரும்போது பிரேக் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த லைனை பிரேக் ஆகும்போது மேலே போகிறோம். ஸோ அந்த மாரி தான் ஒரு லைனை பிரேக் பண்ணும்போது மேலே போகிறான்ல, அதுதான் ட்ரெண்ட் லைன். அது எங்கே போடலாம், முதல்ல ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும்ல. எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுமானா, இந்த இடத்துல எங்கே நீங்கள் போடுவீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒரு 50 மினிட்ஸ் இல்லை 1 ஹவர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் 1 ஹவர் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் வேணால் நம்ம ட்ரெண்ட் லைன் வேணால் கொஞ்சம் போடலாம். ஸோ இதை தாண்டி போகும்போது மேலே போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, இங்கே இந்த லைன் தாண்டி போகும்போது மேலே போகலாம் அப்படின்னு சொல்லலாம். அதேமாரி இங்கே தாண்டி போகும்போது மேலே போகலாம் அப்படிங்களா? ஸோ இந்தமாரி அது ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகும். எவ்வளோ அப்படின்னா ஒரு 55 இல்லை ஒரு 60 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு மட்டும் பண்ணலான்னா பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ எல்லா நாளும் இதை வச்சு பண்ணலான்னா பண்ண முடியாது. உங்களுக்கு இதில் தனிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது இருக்குதா? அதேமாரி இந்த மாதிரி இப்படி தனிப்பட்ட இதை நீங்கள் உருவாக்கி பண்ணணுன்னா பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் உருவாக்கணும், ஓகேங்களா? பார்க்க வேணாம் இது வந்து என்ன கோடு போடுறது பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கோடு போடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கோடு போட்டால் அதில் எந்த இடத்துல எடுக்கணும்னு இருக்குல்ல, இதை பிரேக் ஆனால் எடுக்கலான்னு உங்களுக்கு தோணும். அது இந்த இடத்துலையே அந்த மனநிலை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாறிடும், ஓகேங்களா? இது வரைக்கும்லாம் வெயிட் பண்ணாது, இந்த இடத்துலையே உங்களை வந்து சோதிச்சிருவாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வரும்போது இந்த இடத்துல போயிட்டு கீழே வரும்போதே உங்கள் முடிவு வந்துடும், இது மார்க்கெட் கீழே போகுதுன்னு. அது போகுது தான் இங்கே, ஆனால் அதுக்குள்ளார இங்கேயே போயிட்டு இங்கே வரணும். அப்போ இந்த போகிற இந்த கேப்புக்குள்ளாரே உங்கள் ப்ராஃபிட்லாம் போயிடும், உங்களோட அமௌண்ட் எல்லாம் போயிடும் இந்த இடத்துலையே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வருவான். இந்த இடத்துல ஒரு வேளை எடுத்திருந்தால் ரெக்கவர் ஆகி லாபம் வந்திருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அந்தமாரி நீங்கள் எடுக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ட்ரெண்ட் லைன் போடுறதும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ இந்த இடத்துல சொன்னேன், ஓகேங்களா? இதுலேயும் அதே கதை தான். இங்கே பாருங்கள், ஒரு டைம் வந்திருக்கான், மறுபடியும் வந்திருக்கான், போகல, மறுபடியும் வந்திருக்கான். இந்த இடத்துல போகும்னு நினச்சி வாங்கியிருப்பீங்க, இங்கே கீழே வந்துட்டான். ஸோ இந்த இடத்துல உங்களோட மைண்ட் செட் மாறி இருக்கும். இப்போ இங்கே போயிட்டான்,
இதுக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் போயிருக்கான். ஆனால் இதுக்கப்புறம் பாருங்கள், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு நல்ல மூமெண்ட்டை கொடுத்துருக்கான் இதில் எல்லா கேண்டிலுமே. ஓகேங்களா? உங்களோட மனநிலையை அவங்க நல்லா பயன்படுத்திப்பாங்க. யார் அது அப்படின்னா, பெரிய ட்ரேடர், அதாவது செல்லர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை பெரிய பெரிய பையரும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஒரேடியாக செல்லர் மட்டும் கிடையாது இங்கே. ஓகேங்களா? பையரும் இருக்காங்க, பெரிய ஆள். சரிங்களா? ஸோ அதனால் எல்லாத்தையும் தான் சொல்லணும். ஓகே, இது ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகும். நீங்கள் எப்படி போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தருக்கு இதோட அக்யூரசி இவ்வளவு தான். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு டைம் 2 டைம் ஒர்க் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியான டைம் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? இதை போட்டால் நம்ம பண்ணிடலாம், ட்ரேட் பண்ணிட முடியும் அப்படிலாம் நினச்சி வராதிங்க. இதையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இதுவும் ஒரு ஐடியா தான், அவ்வளோதான். இதை மட்டும் வச்சு நான் பண்ணிவிடுவேன், ட்ரெண்ட் லைன் போட தெரிஞ்சிட்டாலே நான் ட்ரேட் பண்ணிவிடுவேன் அப்படிலாம் இல்லை. ஏதோ ஒரு நேரத்தில் எல்லாமே சொதப்பிடும். சரிங்களா? நீங்கள் நினைக்கிறத விட மோசமாக சொதப்பிடும். ஸோ அந்த அளவுக்கு ட்ரெண்ட் லைன் நீங்கள் நம்ப முடியாது. பண்ணலாம், ட்ரெண்ட் லைன் நம்ப முடியாதெல்லாம் இல்லை. இதோட அக்யூரசி இவ்வளோ தான். ஏன் அப்படின்னா இது எப்போ வேணாலும் மாறலாம். ஆனால் போகாதெல்லாம் கிடையாது. இதில் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குங்க. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை வச்சும் பண்ணலாம். ஆனால் இதில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒன்று உருவாக்கணும். சரிங்களா? அப்படின்னா தான் போகும். எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் ஆகும். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இதை உருவாக்கணும் அதில். சரிங்களா? ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்புறம்